இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாக நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார், நம்பிக்கையை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அழுகை, துன்பம், துயரம் உண்டு. ஆனால் இந்த துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று மீண்டுமாக இந்த நாளிலுமாக நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வேதனை எப்படி மகிழ்ச்சியாக மாறும் என்பதற்கு ஒரு எளிய, எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறார். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு அந்த பிள்ளையை பார்த்து மகிழ்ச்சி அடைவார். அதுபோலத்தான் இப்பொழுது நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய துன்பமும் துயரமும் பிற்காலத்திலே இந்த துயரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும். இதே உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமாக, வாழ்வின் வழிகாட்டியாக, மற்றவர்களை நீங்கள் வழிநடத்தக்கூடிய ஒரு இறை அனுபவமாக கூட மாறக்கூடும். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு மிக எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லி நம் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார், நம்மை திடப்படுத்துகிறார். ஆமன்பிற்குரியவர்களே, இந்த காலத்திலே நாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய துன்ப துயரங்கள் எல்லாம் பொன்னை புடமிடுவது போல ஆண்டவர் நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஒரு பாறையை சிற்பி ஒளியால் அடித்து சிலையாக வடிப்பது போல இந்த துயரங்களின் வழியாய் வாழ்வை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நாம் ஞானத்தோடு புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். ஆமன்பிற்குரியவர்களே, இப்பொழுது யோசித்து பாருங்கள். உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த வறுமை, நீங்கள் சந்தித்த தோல்வி, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம், இன்று அந்த தோல்விதான், அந்த அவமானம்தான், அந்த வழிதான் உங்களுக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த வறுமைதான் இப்பொழுது உங்களை சிக்கனமானவர்களாக மாற்றியிருக்கும். வலியும் வேதனையும் நிச்சயமாக நம்மை உருவாக்கக்கூடிய மிகச்சிறந்த அனுபவங்கள். ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் பல நேரங்களிலே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சோர்ந்து போய்விடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று நோக்கினாலே நமக்கு தெரியும். எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு சிலுவை பாடுகள். அன்னை மரியாளை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தோல்விகள், எவ்வளவு அவமானங்கள். ஆமன்பிற்குரியவர்களே, நம்முடைய துயரம் மகிழ்ச்சியாய் மாறும். ஆண்டவர் நமக்கு அந்த அனுபவத்தின் வழியாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுப்பார். இன்று பல பிள்ளைகள் என்ன நினைக்கிறார்கள்? உழைக்காமல் உண்ண வேண்டும், வழி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நிச்சயமாக
பெரிய பயன் தராது. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த துயரமும் வந்துவிடக்கூடாது, அவர்கள் எந்த வேதனையும் அனுபவிக்க கூடாது, எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்களை பொத்தி பொத்தி வளர்ப்பதனால்தான் அவர்களுடைய திருமண வாழ்வு, அங்கே ஒரு தோல்வி, அங்கே ஒரு வேதனை, அங்கே ஒரு வழி அவமானம் வருகிற பொழுது அவர்கள் திரும்பி வந்து விடுகிறார்கள். என் அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு வலியை, வேதனையை, துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டிய, அந்த வலிமையை கொடுக்க வேண்டிய, அந்த அனுபவத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் நீங்கள் அவர்களுக்கு எளிமையாக கொடுத்து விட்டால் அவர்கள் வலுவிழந்து போவார்கள். அவர்களிடத்திலே போராட்ட குணமே இல்லாமல் போய்விடும். எனவே இதை புரிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு இந்த வறுமையை, சோகத்தை, துயரத்தை, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை கொடுங்கள். எந்த ஒரு மனிதன் வாழ்வில் தோல்வியையே சந்திக்கவில்லையோ அவனால் ஒரு சிறு வலியை கூட தாங்க முடியாது. எந்த ஒரு மனிதன் வலியிலும், வேதனையிலும், துயரத்திலும் அதை எதிர்கொண்டு முன்னேறி வருகிறானோ அவன் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்வான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை பயணத்திலே பல தடைகள் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நாம் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் பயணிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக எளிமையான ஒரு உதாரணத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்மை பெற்றெடுக்கிற பொழுது நம்முடைய தாய் எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார். ஆனால் இன்று நம்மை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், நம்மை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். இன்றும் ஒருவேளை நாம் அவர்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மனம் மாற வேண்டும், அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய துயரம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துயரம் பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு இறை அனுபவமாக, ஒரு வாழ்வின் வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். எனவே துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவர் உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பார். தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை தேர்ந்தெடுத்த, உங்களை அறிந்த இறைவன் உங்களை ஒரு மிகப்பெரிய பணிக்காக இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய துயரத்தின் வழியாய் இன்னொரு மனிதனுக்கு அவர் நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய துன்பத்தின் வழியாக இன்னொரு மனிதனுக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ் என்று சொல்லுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்று சொன்ன ஆண்டவரே, இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள், இன்னும் நாங்கள் யாருக்காக எல்லாம் ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுத்த நபர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல எங்களுடைய வாழ்விலே வரக்கூடிய துயரங்கள், நாங்கள் இப்பொழுது சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி தருவீர். இந்த அனுபவத்தின் வழியாய் நீர் எங்களுக்கு வாழ்வை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் என்ற புரிதலை, இந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். எங்களுடைய தோல்விகளிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடியாய் நீரே எங்களை திடப்படுத்தும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி ஆண்டவரே, இந்த தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே இவர்களை ஆசீர்வதியும், இவருடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக, இவர்களுக்கு வாழ்வை நீர் கற்றுக் கொடுப்பீராக. இன்னும் சிறப்பாக ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக.
குடி நோய்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே உம்முடைய அமைதி தங்கி இருப்பதாக. கடன் பிரச்சனைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும் ஆண்டவரே. எங்கள் உழைப்பை ஆசீர்வதியும். எங்கள் தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தாரும். இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதிரும் ஆண்டவரே. இன்றே உதவி செய்ய விரைந்து வாரும். இதோ குடும்பத்திலே அமைதி இல்லை, வேதனையோடும் சோகத்தோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பீராக. சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. வாழ்விலே நிம்மதியை தாரும். இதோ மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதலாய் இருந்தருளும். இலைப்பாறுதலை கொடுக்க வாரும் ஆண்டவரே. வெயிலின் தாக்கத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எந்த தீங்கும் எந்த விபத்தும் நேராதபடியாய் எங்களை பாதுகாத்தருளும். இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த ஜெப வேளையில நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எண்ணங்களும் ஏக்கங்களும் ஆண்டவரே நீர் அறிந்தவைதான். இதோ அவர்களுடைய விருப்பங்களை நீர்தாமே நிறைவேற்றி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை நினைத்து பார்க்கிறோம். அவருடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரே உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டில் நீரே சேர்த்து கொள்ள வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென்.